நீதிமொழிகள் 19வது அதிகாரம். 1. மாறுபாடான உதடுகளுள்ள மூடனைப் பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. 2. ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். 3. மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். 4. செல்வம் அநேக சிநேகிதரைச் சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். 5. பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்குத் தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. 6. பிரபுவின் தயையை அநேகர் வருந்திக் கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். 7. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. 8. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். 9. பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்குத் தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். 10. மூடனுக்குச் செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. 11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. 12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்குச் சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போலிருக்கும். 13. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. 14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்தரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. 15. சோம்பல் தூங்கிவிழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். 16. கட்டளையை காத்துக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்குக் கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பக் கொடுப்பார். 18. நம்பிக்கையிருக்கு மட்டும் உன் மகனைச் சிற்றை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்பவொட்டாதே. 19. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். 20. உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையைக் கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். 22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. 23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. 24. சோம்பேறி தன் கையைக் கலத்திலே வைத்து அதை திரும்பத் தன் வாயண்டைக்கு எடுக்காமலிருக்கிறான். 25. பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான், புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவனாவான். 26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்திவிடுகிறவன், இலச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். 27. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. 28. பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். 29. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 20வது அதிகாரம். 1. திராட்சரசம் பரியாசஞ்செய்யும், மதுபானம் அம்லிப்பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல. 2. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்குச் சமானம், அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகஞ்செய்கிறான். 3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். 4. சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றுங்கிடையாது. 5. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போலிருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். 6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? 7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். 8. நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். 9. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமரத் துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? 10. வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். 11. பிள்ளையானாலும் அதின் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதின் நடக்கையினால் விளங்கும். 12. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். 13.
தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். 14 கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். 15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம். 16 அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். 17 வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய்ப்பருக்கை கற்களால் நிரப்பப்படும். 18 ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நலியோசனை செய்து யுத்தம் பண்ணு. 19 தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. 20 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். 21 ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்தரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. 22 தீமைக்குச் சரிக்கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்குக் காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். 23 வெவ்வேறான நிறைகற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ளத்தராசு நல்லதல்ல. 24 கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதெப்படி. 25 பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்தபின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். 26 ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரைச் சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். 27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். 28 தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். 29 வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர்வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. 30 காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கறத் துடைக்கும். நீதிமொழிகள் 21வது அதிகாரம். 1 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போலிருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். 2 மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்குச் செம்மையாகத் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். 3 பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 4 மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. 5 ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். 6 பொய்னாவினால் பொருளைச் சம்பாதிப்பது சாவைத் தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம்போலிருக்கும். 7 துன்மார்க்கர் நியாயஞ்செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள். 8 குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். 9 சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். 10 துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கங்கிடையாது. 11 பரியாசக்காரனை தண்டிக்கும்போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும்போது அறிவடைவான். 12 நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். 13 ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்படமாட்டான். 14 அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். 15 நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்குச் சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். 16 விவேகத்தின் வழியை விட்டுத் தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். 17 சிற்றின்பப்பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐசுவரியவானாவதில்லை. 18 நீதிமானுக்கு பதிலாகத் துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். 19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். 20 வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதைச் செலவழித்து போடுகிறான். 21 நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். 22 பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறிப்பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். 23 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். 24
அகங்காரமும் இடும்புமுள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்யச் சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். 26. அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனமில்லாமல் கொடுப்பான். 27. துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். 28. பொய்ச்சாட்சிக்காரன் கெட்டுப்போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். 29. துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். 30. கர்த்தருக்கு விரோதமான ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, ஆலோசனையுமில்லை. 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.